இதெல்லாம் யானை பிடிச்சது இது இதெல்லாம் அப்படி சாய்ச்சி விட்டுருச்சு. யானை சாய்ச்சி விட்டுருச்சா? ஆமாம் சாய்ச்சி விட்டுருச்சு. என்ன சொல்கிறீங்க? இது எப்படி எப்படி அது சாய்க்கும்? அது தெரியலப்பா. தும்பிக்கை வச்சு சாய்க்குமா இல்லை முட்டுமா? அதேன்னு அண்ணன் சாய்ச்சி. இது எப்போ நடந்த சம்பவமா இது? இதெல்லாம் போன வாரத்தில் தான். போன மாசத்துலயா? போன வாரத்தில் நடந்ததா? ஓ காய்ஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் கூட ஆகலையா. இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரிக் போர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சாய்ச்சிருக்குங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே இந்த இதெல்லாம் தெரியுது, ஃபுல்லாமே சாய்ச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உள்ளக்க ஏதோ இருக்குன்னு நினச்சி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடச்சி போட்டிருக்குங்க. மண் கல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலி பண்ணியிருக்கு. ஸோ ஓ சின்டெக்ஸ் வைக்கிறக்காண்டி பார்த்தீங்கன்னா கட்டியிருப்பாங்க போல், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலி பண்ணிடுச்சு. ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நம்ம பார்த்தீங்கன்னா கீழே ஒரு 3 வீடு இருக்குது, அங்கிட்டு தான் பார்த்தீங்கன்னா போக போகிறோம். பாதை எந்த பாதமா? அங்கிட்டு தான் அவர் போயிருக்காரோ? ஓகே, இது இந்த பாதை எங்கிட்டமா போகுது? இது கீழ் வீட்டுக்கு. கீழ் வீட்டுக்கா? அதான் அங்கே ஒரு வீடு தெரியலைங்களா? அங்கே பார்த்தேன். அவர் எங்கிட்டு போயிருக்காங்க இந்த மொத்தம்? இப்படி போயிருப்பாங்க. அங்கே கீழே யாரும் பேசுகிறாங்களே. யானை சாணை தான் வேறு இருக்குது. ஆமாம், 2 நாளுக்கு முந்தி பாருங்க இதெல்லாம் உடைச்சு. அப்படியா? அங்கே போயிருக்கு. ஓஹோ, அவர் இப்போ இங்கே போயிருக்காரா இங்கே போயிருக்காரான்னு தெரியல. இப்படிதான் போயிருப்பாங்க. இங்கிட்ட தான் போயிருப்பாங்க. யாரும் பேசுகிறாங்களே கீழே, அங்கே போய் பாருங்க தெரியும். கூப்பிடுங்க. அம்மா பயமாக இருக்குது. இல்லை இங்கே ஒன்றும் இல்லை, யானை எல்லாம் மேலே இருக்குது. யானை இது இல்லை ஏன்னா சாணம் பார்த்தீங்கன்னா அப்படி எவ்வளோ சாணம் கிடக்குங்க. ஏன்னா என் கூட அந்த மனுஷனும் பார்த்தீங்கன்னா என்னை விட்டு தனியாக போயிட்டாரு. பார்த்தீங்கன்னா என்னை கடைசியில் இப்படி புலம்ப விட்டுட்டாருங்க. சரிம்மா. இப்படி போய் எவ்வளோ தூரம்மா நடக்கணும்? எவ்வளோ தூரம் இங்கேருந்து? 1 கிலோமீட்ரு கூட இருக்கும். எத்தனை? 1/2 கிலோமீட்ரு. சரி ஓகேம்மா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம கிராம பேர் என்னது? நேரமுக்கைன்ற கிராமத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. நம்ம மேலே பார்த்தீங்கன்னா 2 பாட்டியை பார்த்துருப்போம். கீழே பார்த்தீங்கன்னா இந்த காட்டுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீடு பார்த்தீங்கன்னா நேரமுக்கையில் இருக்குது. தனியாக இருக்குங்க. என்னம்மா இங்கே எத்தனை வீடு மொத்தம் இருக்குது? மொத்தம் இங்கே 3 வீடு இருக்குது. 3 வீடு இருக்குது. 3 வீட்டில் 9 பேர் தான் இருக்கும். 3 பேரில் மொத்தம் 9 பேர் இருக்கீங்க. சரி, இது கிராமம் ஆரம்பிச்சதுலேருந்து இந்த 3 பேர் தான் இருக்கீங்களா இல்லை கூட இருந்தாங்களா மொதல்? இல்லை, நம்மளுக்கு பிள்ளைகள் இருந்தாங்க, அவங்க எல்லாம் திருமணம் பண்ணி போயிட்டாச்சு. 3 பிள்ளைங்க மொதல் வந்து இங்கே பிள்ளைங்க இருந்திருக்காங்க. அப்புறம் பக்கத்து உள்ள வந்து ஒரு 2 பிள்ளைங்க, ஒன்றும் இப்போ +1 போயிட்டு இருக்கு. ஒரு பையன் டிகிரி முடிச்சுட்டு கோயம்புத்தூர்ல வேலை பார்த்துட்டு. சரி சரிங்கம்மா. அடுத்து இங்கே வந்து ரோடுக்கு வந்து கீழே கொண்டு வரது சிரமமாக இருக்கு. அப்புறம் அந்த சோலைக்குள்ள வரதும் ஃபாரஸ்ட்காரோடைய இடைஞ்சல் இருக்கு. அவங்க அனுமதிக்காம இருக்காங்க. என்னது ஏதாவது ஜாமான் கொண்டு வரணுமா? ஜாமனை கொண்டு வரணும், வண்டிக்கு வாடகை கொடுத்தா கொண்டு வரணும். இங்கே வண்டி வருமா இது வரைக்கும்? மேலே அந்த டாப் வரைக்கும் வரும். அந்த டாப் வரைக்கும் அந்த மேலே அந்த எஸ்டேட் ஆமாம், அந்த எஸ்டேட் வரைக்கும் வண்டி வரும். இப்போ ஏதாவது ஜாமான் கொண்டு எவ்வளோ வாடகை வாங்குறாங்க அவங்கள்ட்ட? அது 2000 2500. வருஷத்துக்கே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 15,000 ரூபா தான் வருமானம். அதில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த ஜாமான் ஏதோ ஒரு மளிகை ஜாமான் ஏதோ கொண்டு வரணும்னா கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா 1000 2000 பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்கன்னா இவங்க கையில் நிற்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். என்னங்க, இது நான் ஒரு போன வருஷம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னே இந்த 5 ஷீட் கொண்டு வந்தேன் கோத்திலேருந்து. இந்த தகர ஷீட்டு. சரிண்ணா. அது கொண்டு வரதுக்கு 1300 ரூபா ஆத்திரமுட்டை வரைக்கும். அது ஆட்டோக்கே அவ்வளோ. 1300. இதே தோஸ்து எல்லாம் வாங்கியிருந்தோம்னா பிக்கப் இருந்தால் 2000 மேலே தான் வாங்குவோம். அது சரி. அப்போ இங்கே மொத்தமே பார்த்தீங்கன்னா 3 வீடு இருக்கீங்க. 3 வீட்டில் 9 பேர் இருக்கீங்க. ஓகே, இங்கே என்ன தொழில் பண்ணுறீங்க? நம்மளுக்கு வந்து மெயின் தேயிலை, காப்பி. அடுத்து வந்து ஆடு கொஞ்சம் வச்சுருக்கோம். 4 ரூபாய் ஆடு வச்சுருக்கீங்க. இப்போ வீட்டில் வந்து ஆடுக்குள்ள போவோம். ஆடு மேய்க்க போவீங்களா? காட்டுக்குள்ளே போவீங்க. போயிட்டு வந்துட்டீங்களா? ஃபாரஸ்ட்குள்ளே போகிறதில்ல. ஏன்னா யானை நடமாட்டதுனால பயமாக இருக்கும். காடுனாலும் ஃபாரஸ்ட் தானே? இல்லை இல்லை, மெயின் இந்த சைடில் ஃபாரஸ்ட் இருக்கு. ஓ, இந்த சைடு வந்து ஃபாரஸ்ட். ஓகே, நம்ம தேயிலை எஸ்டேட். இது வந்து எஸ்டேட் சைடு. ஓ, நீங்கள் வந்து எஸ்டேட் சைடு போய் ஆடு மேய்ச்சிட்டு வருவீங்க. அதே ஃபாரஸ்ட் சைடு போனால் வந்து சிறுத்தை, யானை நடமாட்டது. சிறுத்தை இருக்கா? ஆமாம். என்ன சொல்கிறீங்க? ஐயோ, அந்த கரடி, பன்றி எல்லாமே இந்த பகுதியில் இருக்கு. காட்டு எருமை. அடுத்து இது என்ன, இந்த புள்ளி மானும் பெரிய மானு 2 வகை தான். இல்லை, இது எல்லாமே இருக்கு இந்த காட்டுல இருக்கு. புலி இருக்கு. அடங்கோ அப்பா மான. நைட்லாம் இருக்கணும். நைட்லாம் இங்க நீங்க எப்படி வாழ்றீங்க? பயம் இல்லையா உங்களுக்கு? இதே பழகிட்டோம்ல. இங்கே சரி இந்த சர்வீஸ் ஆயிடுச்சு. இங்க எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க? நான் இங்க வந்து ஒரு 25 வருஷம் ஆச்சு. ஆமா, நீங்க? நாங்க பிறந்தது இங்கதான், வளர்ந்தது இங்கதான். பிறந்தது வளர்ந்து எல்லாமே இங்கதான். அப்போ இங்கே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இந்த காட்டை விட்டு அப்படி இங்கே போகிறதுக்கு இப்போ வாய்ப்பு இல்லை, சான்ஸு. இங்கே தான் தங்கி இருக்கணும்னா இப்போது நகரங்களுக்கு நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நகரம்னா சோழ கூட பார்த்தீங்கன்னா இல்லை, இது இப்போ
இங்கே இருக்க முடியாதவங்களாம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்களே. ஆமா அந்த மாதிரி இந்த உங்களுக்கு இங்கே யானை தொல்லை இருக்குது, இங்கே வருமானம் இல்லைன்றீங்க. போயிட்டோன்னா நாளைக்கு நம்மளுக்கு வர்றதுக்கு டயர்ட் ஆகும். எதை சொல்கிறீங்கன்னா அங்கே வாடகை 3000 4000 கொடுக்கணும்ல. இல்லை, நான் காலி பண்ணி வீடு அங்கேயே எடுத்துகிட்டு போய் வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன். அப்படிதான் போக முடியாது. போனால் வாய்ப்புலாம் போகுது. இடத்துக்கு காசு கொடுக்கணும், வீட்டு கட்டுமானம் இது இருக்கு, நிறைய செலவாகும்ல. ஆமாம். அதனால இருக்கிற வீடை வச்சு நம்ம இங்கே இருந்துட வேண்டியது. ஓகே ஓகே. நகர பயணம் வச்சா அங்கே எல்லாத்துக்கும் காசு, இங்கே தண்ணி ஃப்ரீ. சரி, நம்ம கிணறு இருக்கு, அங்கேருந்து தண்ணி ஃப்ரீ போட்டு வந்துட்டு இருக்கு, கரண்ட் வந்துட்டு இருக்கு. அப்புறம் வேற என்ன வேணும்? எல்லாமே உங்களுக்கு கரண்ட் இருக்கு. மித்தபடி டிவி ஃபேன் எல்லாம் ஓடுது, எல்லாமே ஓடுது. ஆனா இது என்ன, இந்த ரோடு ஒண்ணு நமக்கு பிரச்சனை. ரோடு இருந்தா புதுசா ஒரு போக்குவரத்துக்கு அப்ப எதுல போறீங்க? பஸ்ல போறோம். பஸ் தான். வண்டி எதுவும் வச்சிருக்கீங்களா? வண்டி இல்ல. இப்போ பஸ் அந்த மேல வரைக்கும் நீங்க நடந்து போயிட்டு அதுக்கப்புறம் பஸ் ஏறணும். இல்ல, கீழே போயிடுவோம். ஓ, இந்த வழியா இங்கிட்டு கீழே இறங்குவீங்க. சரி சரிண்ணா சார். 10 நிமிஷம் வழி, இல்லைன்னா 1/4 மணி நேரம் இருக்கும். பஸ் அங்கே வரதுக்குள்ள நம்ம கீழே இறங்கிடுவோம். ஓகே ஓகே. அது இங்கே வர வந்துட்டு போகும். அந்த காஃபி ஸ்டோர் இங்கே வரைக்கும் வந்துடும் பஸ்ஸு. நீங்கள் இந்த சைடு போவீங்களா இங்கிட்ட இறங்கிடுவீங்க? இங்கிட்ட இறங்குவீங்க. ஏன்னா இங்கிட்ட ஃபாரஸ்ட்னால அங்கே தேயிலை தான் அங்கிட்டோம். ஓகே ஓகே ஓகேண்ணா. இப்போ இங்கே இருக்கவங்க எல்லாருமே இருளர் மக்கள் தான். வேற தமிழ் யாரும் இல்லை. இப்போ உங்கள் 2 பேத்துக்குள்ள நீங்கள் என்ன பேசிக்குவீங்க? தமிழ் பேசுவீங்களா? நமக்குள்ள நம்ம மொழியில இருளர் பாசை தான் பேசுவீங்க. ஓகே. உங்கள் பேச்சுக்கு எழுத்து வடிவம் இருக்கா? எழுத்து வடிவம் இல்லை. எழுத்து வடிவம் இல்லை, வெறும் பேச்சு மட்டும்தான் இருக்கு. சரி சரிம்மா. இப்போ ட்ரைபல் ஃபுட்டுன்னு இருக்கும்ல, ஆமாம், அது நீங்கள் அதிகமாக என்ன சாப்பாடு சாப்பிடுவீங்க? நம்ம தேனை, சாமை, ராகி 3 தான். அப்புறம் மக்காசோளம் போடுவோம். வேற ஒன்றும் அதிகமாக. ஓகே. சாப்பாடு இப்போ வந்து ரேஷன் தான். ரேஷன் தான் அதிகமாக. இது அந்த சோளம் அந்த இது அதை சாப்பிடுவீங்களா இல்லை ரைஸ் சாப்பிடுவீங்களா? ரைஸ் தான் அதிகமாக இருக்கு. ரைஸ் தான் சாப்பிடுவீங்க. தேனை அதெல்லாம் வந்து இப்போ ஒரு மாதம் உங்களுக்கு ரேஷன் அரிசி கிடைக்கலன்னா நம்ம இருக்கிற ஐயா அம்மா சொல்லட்டும், நீங்கள் சொல்லுங்கம்மா. இப்போ உங்களுக்கு ஒரு மாதம் உங்களுக்கு ரேஷன் அரிசி போய் வாங்க முடியல, இல்லை அவங்க போடலன்னு வச்சுக்கோங்களேன், கடையில் தான். இல்லை வேறு எதுவும் வச்சு இந்த கிழங்குலாம் எடுப்பு போவாங்களா அந்த மாதிரி? கிழங்கு போய் எடுத்து சாப்பிட்றது. ஓ, அது அதுவாக விளையிறதா இல்லை நீங்கள் வச்சுட்டு வருவீங்களா கிழங்கு? இயற்கையாக விளையிறது. ஓ, அது அந்த காலத்தில் அப்போ எடுத்து சாப்பிட்ருக்காங்க. இப்போ வந்து நம்மளுக்கு அரிசி இருக்கனால. ஓகே ஓகே ஓகேம்மா. இப்போது நம்ம வீட்டில் ஏதாவது கல்யாண காட்சினா எப்படிம்மா, நம்ம வீட்டுக்கு ஆள் வருவாங்களா இல்லை நீங்கள் இந்த ஊருக்கு போயிருவீங்களா? இப்போது இருளர் மக்கள்னால் நீங்கள் இருளர் மக்கள் தான் கல்யாணம் பண்ணால் எங்கள் ஊரில் கல்யாணம் பண்ணாலும் பண்ணுவீங்களா? பொண்ணு எடுப்பீங்களா? எடுப்பீங்க. இது உங்கள் இதுக்குள்ளே மட்டும் எடுக்க அந்த மாதிரி இருளர் மக்கள் கூட மட்டும் தான் எடுப்பீங்க. ஓகே. இப்போ வாகப்பண்ணையில் இருளர் மக்கள் இருக்காங்க, அங்கேருந்து ஏதாவது பொண்ணு அமைஞ்சுன்னா அமைச்சுக்குவீங்க. இதே வேற ஜாதியாக இருந்தாங்கன்னா எடுப்பீங்களா? எடுக்க மாட்டீங்க. சரிண்ணா சரிண்ணா சரிண்ணா. மாறி மாறி புரியல. பிள்ளைங்க இருக்காங்க, ஆமாம், அவங்க தான் மாறி போயிடுவாங்க. ஏன் எதனால சார்? எல்லாம் இந்த கல்வி அது இதுன்னு போகும்போது ஓ இந்த முறை அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே போயிடுவோம். யானை வந்து உங்களுக்கு இந்த கிராமத்தில் என்னென்ன தொந்தரவு இருக்குது யானைனால? யானைனால இந்த வாழை மரம் வைக்க முடியாது ஒன்று, மூங்கில் இருக்கு, மூங்கில் உடைச்சிரும். 2வது ஆச்சா. அப்புறம் இந்த வீடையும் நம்ம முடிஞ்ச உள்ள கையை போட்டு அப்படி பண்ணியிருக்கு. போன வாரத்தில் 2 வீடு ஓப்பன் ஆயிடுச்சு. இடிச்சிருச்சு? இடிக்கல, கதவை மட்டும் அப்படி திறந்து விடுச்சு. கதவை வந்து லாக் பண்ணல. சரி, சும்மா அப்படியே வச்சிருக்காங்க. சரி, அது கரெக்டா வந்து தள்ளி உள்ள இருந்த பாத்திரம், துணியெல்லாம் வெளியே எடுத்து போட்டு ஒரு பக்கெட்டு ஒரே மீதி. சரி சரி. இந்த சம்பவம் நடந்திருக்கு. இது எப்போ நடந்துச்சு இந்த சம்பவம்? போன வாரத்தில் வந்து செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமை நடந்தது. ஆமா, நீங்க சொல்லுங்க இதை பத்தி. அது போன வாரம் நடந்த கதையா? போன வாரம் தான் நடந்திருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நடக்கிறப்போ? இல்ல நீங்க அது நடந்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்களா? நைட்ல வந்து பாத்துட்டு போயிருக்கு திறந்து. ஓ, நைட் நேரத்துல திறந்துருக்கா? அந்த வீட்ல ஆள் இல்லையா நீங்க நைட்டு? அந்த வீட்ல ஆள் இல்ல. ஓ, ஆள் இல்லாதப்போ வந்து திறந்து அது உள்ளே ஏதாவது ஜாமா இருக்குமான்னு பாத்துருக்கு. ஓட்டு வீடா? உடைச்சிருச்சு? ஓட்ட உடைச்சிருச்சு? மீன் கதவை மட்டும் திறந்துருக்கு. சரி 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 சரி. இப்போது நம்ம இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா கவர் பண்ணியிருக்கு, அதனால இந்த சைடு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம இந்த சைடு இங்கிட்டு வர ஒரு சின்ன ஒரு கம்பி போட்டுக்கோம்ல. ஆமாம், அந்த பென்ஷன் மாதிரி ஓடுது, அந்த கம்பியை மட்டும் சும்மா கட்டி வச்சிருக்கோம். சரி, அதில் எர்த்து கரண்ட்டை பாய்ச்ச முடியுது. ஏன்னா வாதுகள்லாம் டச் ஆகுது. ஏதோ ஒன்று ஆச்சுன்னா நம்ம இருக்க 3 வீட்டுக்காரங்க 3 ஆம்பளை தான் இருக்கோம். ஆமாம், இந்த ஃபாரஸ்ட் உள்ளதுனால
உள்ள போய் நொங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு. எதனால சொல்றீங்க? புரியல எனக்கு. யானை திடீர்னு வந்து அட்டாக் ஆயிடுச்சுன்னா. அட்ரஸா? யானை ஆமா வந்து நம்ம கம்பி ஏதோ லைனுன்னு போட்டு வச்சிருந்தோம் இங்க வந்து பிடிக்கும் கரண்ட்ல ஷாக் ஆயிடுச்சுன்னா. ஓ ஏதோ யானைக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னா சும்மா கம்பி. ஏன் அங்கங்கே எல்லா கிராமத்துலயும் பென்ஷன் கட்டியிருக்குல்ல? ஏன் எல்லா கிராமத்துல இருக்கு. நம்ம போடலான் இருக்கோம், வசதி இல்லை. ஆனா போட்டா யானைக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னா அதுக்கு பயந்துட்டு நீங்க போடாம இருக்கீங்க. இப்போ ஏதோ ஒன்று யானை ஏதோ இறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஃபாரஸ்ட் கண்டிப்பாக சொல்லணும். அப்புறம் எப்படி ஆச்சு அதுக்கு என்கொயர் பண்ணுவாங்க. அப்புறம் உள்ள போட்டு நொங்குவாங்க. எதுக்கு அதை வம்பு அப்படியே போடாம இருக்கும். அப்படியே மேல அங்க இருந்து கீழே ஆஸ்ல இருந்து மேல டாப் வரைக்கும் லைன் இருக்குல்ல. சரி. ஒரு ஆமா அங்க இருந்து இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து பவுண்டரி. அப்புறம் அப்படி சுத்தி வரும். சுத்தி கீழே எஸ்டேட். கீழே எஸ்டேட். ஒரு 10 ஏக்கர் மொத்தமா இருக்கு. அதுக்கு எல்லாமே பட்டாலாம் இருக்கு. பட்டாதான். சரி ஓகே ஓகே. மூங்கில் தட்டெல்லாம் இருக்குல்ல, இதில் தான் பார்த்தீங்கன்னா அந்த தட்டையை பார்த்தீங்கன்னா சீச்சு அதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடுலாம் பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க. நான் அதை காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். இந்த மூங்கில் தட்டையால் கட்டினது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூங்கில் தப்பையில் தான் எடுத்துருக்காங்க. இது வந்து இங்கே ஆடு கட்டி போட்டுருக்காங்க போல். ஃபுல்லாமே மூங்கில் தான். இந்த இதுதான் உடைக்கிறதுக்கு, இதை சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா யானை வருதுன்னு சொல்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது. நம்மளோட கிச்சன் போல. சரியான காடுங்க. அசால்ட்டாக யானை வரும். அப்படி ஒரு இடம் தான் பார்த்தீங்கன்னா இது.